வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. துர்கா, நீ இனிமே எங்க ஃபேமிலி ஆயிட்ட. ஆமா ஆமா, இப்படியே சக்திக்கு ஓகே சொல்லிட்டேன். டே சக்தி, ட்ரீட் வச்சிடுற. சரிடி, வச்சிடலாம். எனக்கு தெரியும் துர்கா, உனக்கு கண்டிப்பா சக்தியை பிடிக்கும்னு. அவனை எனக்கு ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருந்தது. ஆனா சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருந்தது. சரி விடு, அதான் ஒரு வழியே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன. சரிடி, நான் போய் இவ்வளோ வீட்டில் விட்டு வந்துடுறேன். டேய், கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. இல்ல, இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதான். சரி, இனிமே யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, இங்க வந்துடு சரியா. ஆமா, நம்மள ஜாலியா இருக்கலாம். வந்துடுறேன். சரி, பார்த்து போங்க, மாட்டிக்காம போய் விட்டு வாடா. சரிடி. சரி, பாய் எல்லாருக்கும். பாய். ஒரு வழியா சக்திக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்க. ஆமாண்டி. அப்படியே நம்ம ஆத்தையும் அருண் கூட சேர்ந்துட்டா நல்லா தான் இருக்கும். வாயை மூடுறியா? அவன் சொல்றது என்ன தப்பு இருக்கு? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி செட் ஆகாம இருக்குன்னு பாத்துடலாம். புரிஞ்சுக்கோங்கடி. நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாடி. எப்படி புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சுக்கலாம் விடு. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அண்ணா, என்ன திடீர்னு வந்திருக்க? அதானே சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை வரேன்னு. சரி, என்னாச்சு? நீங்க எங்கேயும் வெளில போறேன்னு தானே சொன்னீங்க? வந்துட்டேன் நிக்கி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நாங்க உள்ள போறோம். ஆமா ப்ரோ, சரி 2 பேர் பேசுங்க, நான் உள்ள போறோம். எதுக்குடி? நீ பேசு. அண்ணா பாரு ஏதோ டல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஏதோ கடுப்பா இருக்காரு போல. நீ பேசு, நாங்க போறோம். ஆமாண்டி, கொஞ்சம் தனியா பேசிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு இப்படி விட்டு போறாங்க? அடி சார், என்னாச்சு உங்களுக்கு? அங்க ஏதாச்சும் பிரச்சனையா சார்? அதான் சீக்கிரம் வந்துட்டீங்களா? இல்ல உடம்பு சரியில்லையா சார்? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க சார். மனசே சரியில்லை நிக்கி, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? மனசு சரியில்லையா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, வாங்க. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி. ஏன் சார் சொல்லுங்க. நீங்க உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். எப்படி நான் உன்கிட்ட வாயை திறந்து சொல்றது? சார் உங்ககிட்ட தான். சரி விடுங்க, சொல்ல தோணலைன்னா விட்டுருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் விடுங்க சார், பார்த்துக்கலாம். நீங்க இவ்வளோ வரி பண்ணிக்கிறீங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை நிக்கி. சார், என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு போகுது, விடுங்க. நீங்க அதை மறந்துட்டு ஜாலியா இருங்க. நீங்க எப்படி எப்படிங்க நல்லா சந்தோஷமா எப்படி என்ன சிரிக்க வைக்கிறது நீங்க தான். அதே மாதிரி இருங்க சார். நான் எங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தது. உங்க தங்கச்சியா? ஆமாம். அப்புறம் எங்கள் கூடவே ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான், எனக்கு அண்ணன் மாதிரி தான் அவன். அப்புறம் இன்னைக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நானும் அப்பாவும் அண்ணனும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தானா, உடனே அவனை பார்த்து அப்பா தேவையில்லாத கேள்வியில் கேட்டார். பெரிய சண்டையாச்சா சார்? இல்லை, அவனை பார்த்து நீ ஏன் ஒரு அனாதை, உனக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பற்றின்னு கேட்டார். அப்போ அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல? உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. நான் சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஆனால் அவன் தான் என்னோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறான் தெரியுமா. என்னோடய சிஸ்டராக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் எல்லாத்தையும் அவன் தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறான். அவனை போய் அப்படி கேட்டார். ஆமாம், அப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் என்னாச்சு சார்? அப்புறம் என்ன, எனக்கு கோவம் வந்துச்சு. அவரை பிடிச்சி திட்டி விட்டேன். அப்புறம் திட்டிட்டு நான் வந்துட்டேன். சரி விடுங்க, அவரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. என்னத்த புரிஞ்சுக்கிறது, அதான் ஒன்று கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க பேச்சை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. விடுங்க சார், எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும். என்ன மாறப்போகுது சொல்லு? மாறத்துக்கு ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க சார். அதான் நீங்கள் அவரை விட்டு கொடுக்காம பேசிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? எதுக்கப்புறம் அதையே நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, அந்த நேரத்தில் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்துட்டு இருக்காண்டி. அவனை பற்றி எப்படி அப்படி அவர் கேட்கலாம்? புரியுது, அவருக்கு புரியலையே. சரி விடுங்க, புரிய வச்சிடலாம். எப்படி? கேஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா? நிக்கி, விளையாடாத. நான் விளையாடக்கூடாதா? சரி, நான் விளையாடல. போங்க. இங்க பாரு. பார்க்க மாட்டேன். நிக்கி, கொஞ்ச நேரத்துக்கு என் பேர் நிக்கி இல்லை. அப்புறம் என்ன பக்கியா? சார் கோவப்படுத்துறீங்க. நிக்கி, என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாரு. முடியாது. பாருடி.
பண்றீங்க? என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் விடுங்க. விட முடியாது. இப்ப மட்டும் விடல என்னடி பண்ணுவ? கடிச்சிருவேன். ஓ, எங்க கடி கடி பார்க்கலாம். நான் செஞ்சிருவேன். நானும் பண்ணுவேன். இல்ல இல்ல வேணாம், நம்ம பேசிக்கலாம், நார்மலா பேசிக்கலாம். அடி பாவி. சார் பாத்தீங்களா பழைய எப்படி மாறிட்டீங்க? இப்படி இருங்க சார், பிரச்சனை பாட்டுக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். அப்படியே சொல்ற? ஆமா, நீங்க உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது சொல்லவே இல்லை. அதான் இப்ப சொல்லிட்டேனே. சரி போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன். ஓ சரிங்க சரி. மேடம் நீங்க என்ன எதுவுமே சொல்லல, ஞாபகம் இருக்கா? எனக்கா? எனக்கு எனக்கு தான் நான் எதுவும் சொல்லல. ஆமா. எனக்கு அப்பா அம்மா அவ்வளோதான் சார். ஓ அப்ப நீ ஒரே பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப செல்ல பொண்ணு தானே? அப்ப எப்படி உன்னை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இருக்காங்க? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா விட்டாங்க. ஓ அப்ப சரி. ஒரு நாள் வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். போலாமே. அப்புறம் உங்க சித்திக்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. உங்க அப்பா புரிஞ்சுப்பாரு, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அவரையும் மன்னிச்சு விட்டுருங்க. போன போது பாவம்ல. ஓ அப்படியா, மன்னிச்சிடலாமா? மன்னிச்சு விட்டுறலாம். இன்னொரு தடவை தப்பு பண்ணாருன்னா பேசாதீங்க. சரி. நீ சொல்லிட்டல நான் எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை பிடிச்சிருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு புரியல. நிக்கி குடி சிக்ஸ்த்தில் புரிய வரும். நான் ரொம்ப லக்கி தான் நீ எனக்கு கிடைச்சதுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார் 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 என்ன நிக்கி? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரமா கூப்பிட்டு இருக்கேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எது கூப்பிட்ட? நீங்க பேச சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்லை எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு யோசித்தேன். அதெல்லாம் புரிஞ்சுப்பாரு சார். சரி நீ எது கூப்பிட்ட சொல்லு, என்ன வேணும்? ஒன்றும் வேணாமே, ஒன்றும் வேணாம். உங்களுக்கு டிவி ஸ்டார்ட்டுமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இல்லை நிக்கி, சிவா வச்சு கொடுத்தான், குடிச்சிட்டு தான் வந்தேன். வேணாம். ஓ சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி வாங்க, நான் ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமா? யாரு நீ? உனக்கே ஒன்றும் தெரியாது. ஆமாம்ல, மறந்துட்டேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் சார், அப்புறம் உங்களுக்கு பசிக்காதா? அதெல்லாம் பசிக்கல நிக்கி. சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் உடம்பு தான் சார் வீணாக போகும். அதான் நீ இருக்கிய, நீ பார்த்துக்க மாட்டியா? நான் பார்த்துக்காதனால தான் இப்போ கேட்டுட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என் கூட பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரம். சார் ஆர்த்தியும் வருஷமும் உள்ளே போயிட்டாங்க, கூப்பிட்டுமா? அப்போவே உங்களுக்கு என்னாச்சோ தெரிலன்ட்டு தான் போனாலுங்க. ஆமாம்ல. சரி கொஞ்ச நேரம் இரு, அப்புறமேட்டு பேசிக்கலாம். அப்புறமேட்டுக்கு வேணா நீ வேணா சொல்லிடு என்ன பிரச்சனைன்னு. சரி ஓகே. ஏண்டி வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், அப்படி யார்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனில்? அடே என் கூட ஒர்க் பண்ணுறாங்களே நான்சி, அவங்க தான். ஓ நான் கூட ஏதோ ஆள் தான் கிடச்சிச்சோன்னு நினச்சேன். அடே ஏன்டி நீ வேற. இன்னைக்கு பார்த்தியா அண்ணா ஏதோ கடுப்பாக இருந்த மாதிரி தானே இருந்தது? ஆமாம், அதனால தான் சரி நான் உள்ளே வந்துடலாமே நான் வந்துட்டேன். எனக்கும் அதே தாண்டி தோணுச்சு. சரி எப்படியா இருந்தாலும் நிக்கிட்ட சொல்லுவார், அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னு கேட்டுக்கலாம். ஒரு வழியா நம்ம நிக்கிக்கும் சக்திக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கல்ல. ஏய் எருமை, நான் ஓட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் டி. அப்படி என்னதான் பண்ற நீ? என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? நேற்று நைட்டு யாரோ ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, வந்து ஒரு பொண்ணுன்னு கேட்டாங்களாம். ஆனால் யார் என்னென்னலாம் கேட்கலையா. சரி அதுக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சது அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவரு? அட எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, அப்போ கூட ஒருத்தவங்க வந்து காப்பாற்றினாங்கன்னு சொன்னானே. ஆமா நேற்று நைட்டு வந்திருக்காங்கடி ஆஃபீஸ்க்கு. அவராக தான் இருக்குமா இல்லை மாட்டிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை நான்சி கிட்ட தான் விசாரிச்சிருக்காங்க, அதை வச்சு தான் நான்சியே சொல்கிறாங்க அது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும்னு. பரவாயில்லடி, அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஆமாம். ஒரு வழியா உனக்கும் ஒருத்தன் கிடைக்க போகிறான். ஆர்த்தி என்ன சொல்லு? நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என்னடி இப்படி கேட்குற? நீ பேசாமல் அருண் கிட்ட உண்மையே சொல்லிடுறேன். என்ன? என்னாலாம் முடியாதுடி. ஆர்த்தி ப்ளீஸ், நீ இன்னமும் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டி. அமைதியா இரு. நிக்கிக்கு இது கேட்ட போது தயவு செஞ்சு அவகிட்டலாம் சொல்லிடாத. ஏன் அவகிட்ட சொன்னா என்ன? அப்புறம் அவ கண்டிப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவா. நல்லது தானடி. இல்லடி ப்ளீஸ் வேணாம். எனக்கு என்னவோ சரியா வர மாதிரி தோணல. என்ன தோணல? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடி. ஏண்டி என்கிட்ட உண்மையை சொல்லு. இப்போ நீ அவனை டெய்லியும் பார்க்குறியே, அவனுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல? வரலன்னு யார் சொன்னா? டெய்லியும் தான் நினச்சிட்டு இருக்கேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் அப்படியே கட்டி பிடிச்சி உண்மையை சொல்லிடலாம் போல தோணும். ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஏன்டி இப்படி பண்ணுற? சொல்லிடுறேன், சொல்லி சேர்ந்துறேன்டி. வேணாம்
வேணாண்டி வர்ஷா, அவங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. வேண்டாம், என்னால் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறத விரும்பல. ப்ளீஸ். நீ என்ன தியாகியா? உனக்கு என்ன தியாகப்பட்டமா கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் இல்லடி, அவன் நல்லா ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஒருவேளை அவனோட சந்தோஷமே நீயா இருந்தா? என்ன? ஆமாண்டி, அவனுக்கு எல்லாமே நீயா இருந்தா, அவனோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே நீயா இருந்தா? இல்லை, அவன் மாறி இருப்பான்டி. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. நீ வேணா பாரு, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் அவன் கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டானா கூட? ஒருவேளை லேட்டாக சொல்லலான்னு கூட இருக்கலாம். அவன் என்னைக்கும் ஒன்றை தானே நினச்சிட்டு இருக்கான். நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆர்த்தி. ஆமாம், லூஸு தான், என்ன பண்ணுறது. அவன் மேலே லூஸாகவே தெரிஞ்சு கடைசியில் இப்பயும் லூஸாகவே இருக்கேன். ஆர்த்தி ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நாளைக்கு போ, அவன்கிட்ட நல்லா பேசு, ஜாலியாக இரு. இருக்கணும்னு தான் தோணுது, ஆனால் வேண்டாண்டி. ஏன் ஆர்த்தி இப்படி பண்ணுற? உனக்கே நீயே எதுக்கு இவ்வளோ ஒரு கேட்டை போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்க? உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணுற ஆர்த்தி, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற. ப்ளீஸ் உன்னோட ஃபீலிங்ஸை தயவு செஞ்சு வெளில காட்டு. வேணாம் வர்ஷா, விடு, இதை பற்றி பேசாத, வேணாம். என்ன பேசாத? நான் பேசுவேன், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இருக்குதாண்டி, ஆனால் வேணாண்டி. அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பில் இருந்துட்டு போட்டுமே, வேண்டாம். சரி ஆர்த்தி, நீ வந்து உன்னை அவனை லவ் பண்ணுன்னு சொல்லலை. நல்லா பேசு, ஜாலியாக சிரிச்சு பேசு, சரியா? நான் அதை மட்டுமாச்சும் பண்ணு. அதை மட்டும் பண்ணி நான் சொல்கிறத கேளு. நான் ஒன்றும் லவ் பண்ணுன்னு சொல்லலையே. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டானாச்சும் ஜாலியாக பேசலாம்ல? சரி, ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் சொல்லாத. நாளைக்கு நீ ஜாலியாக இருக்க, சரியா? எதை நினச்சி கவலைப்படாத. அவனை விட்டுட்டு வந்தது எதையுமே நினைக்காத. என் லவ் பண்ணான்னு கூட நினைக்காத. ஜாலியாக இரு, சரியா? ஆஃபீஸில் அவன்கிட்டயும் நல்லா பேசு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே செட் ஆச்சுன்னா லவ் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. நான் உன்னை கம்பல் பண்ணல. சரிடி. அப்போ நாளைக்கு போய் ஜாலியாக நல்லா அருண்கிட்ட பேசணும், புரியுதா? சரிடி, பேசுகிறேன்.